सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा।
அசோகவனமது தீரை திருவாசலினாலும் பேரை சுகுணவதில்லை தேகிதது கண்டு கல்ல முறைகிறது நமது திருவாசலும் பேரே அசோகவனமது திருவாசலும் பேரே திருவாசலும் பேரே. ஒரு ஊரில் ஒரு ராஜா ஒரு ராணி. உன்னை போலே அவங்களுக்கும் ஒரு பிள்ளை. அத கண்ணம் மூடி தூங்க சொன்னா கதை சொல்லுன்னு கேக்கும். காலாகாலம் சாப்பிட சொன்னா கதை சொல்லுன்னு கேக்கும். அவங்க அம்மா சும்மா கதைகள் சொல்லி அலுத்து போய் விட்டாள். அப்படி இருக்கும் போது ராஜா வேட்டைக்கு புறப்பட்டான். ஏமா, நாட்டு மக்கள் போட்ட பயிரை காட்டு மிருகம் அழிச்சுதான். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு ஆளையும் கூட கடிச்சுதான். உடனே ராஜா பட்டத்து குதிரையை கொண்டு வர சொல்லி பாஞ்சாரு மேல. பாஞ்சி चल चलो ने सवारी विटा टक 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 राजा चल चलो ने सवारी विटा टक 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 सब काल अடிச்சு लगाने இழுத்து குதிரையை விட்டாரே ராஜா चल चलो ने सवारी विटा टक 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 கல்லும் கரடும் நிறைந்த வழியில் கேலப் விட்டாரே கல்லும் கரடும் நிறைந்த வழியில் கேலப் விட்டாரே கத்தியை உருவி கரம் பிடித்து காட்டில நுழைஞ்சாரு ராஜா चल चलो ने सवारी விட்டா டக் 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 வில்லை எடுத்து அம்பை பூட்டி மழையா பொழிஞ்சாரு விலங்குகள் எல்லாம் வெறுண்டையோட சுழன்று வந்தாரு இடது காலுக்கு சிமிட்டா கொடுத்து ஏன்னு சொன்னாரு இடது காலுக்கு சிமிட்டா கொடுத்து ஏன்னு சொன்னாரு இறகில்லாத பறவை போல குதிரை பறந்தது பார் ராஜா चल चलो ने सवारी விட்டா டக் 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 அப்புறமா கரிகள் வந்தன நரிகள் வந்தன கரிகள் வந்தன நரிகள் வந்தன நடு நடுங்கவே காட்டெருமை கூட்டம் வந்தன கிடுகிடுங்கவே கரிய பன்றிகள் இடிக்க வந்தன கரடி மந்திகள் கடிக்க வந்தன கரிய பன்றிகள் இடிக்க வந்தன கரடி மந்திகள் கடிக்க வந்தன கலைமான் முதல் மறையாடிகள் காணாமை இடம்பெயர்ந்தன கரிகள் வந்தன நரிகள் வந்தன காலொடிஞ்சது வாளர்ந்தது கழுத்தொடிஞ்சது நல்ல காலம் பிறந்தது கலப்பை பிடிச்ச உழவர் மனத்தில் கவலை ஒழிஞ்சது திரும்ப குதிரை பறந்தது चल चलो ने सवारी விட்டா டக் 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 ராஜா चल चलो ने सवारी விட்டா டக் 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 அப்புறமா ராஜாவுக்கு தாகம் எடுத்தது. ஒரு தடாகத்தை பார்த்தாரு. தண்ணில கைய வச்சாரு. வந்ததே பூதம் வந்ததே வந்ததே பூதம் வந்ததே மண் மேலே நில்லாமல் மகராஜன் முன்னாலே தண்ணீரை உண்ணாமல் தடை செய்து மலை போல வந்ததே பூதம் வந்ததே இந்த தடாகம் என் சொந்தமாகும் எங்கு வந்தா என்று இட்டதே சாபம் இந்த தடாகம் என் சொந்தமாகும் எங்கு வந்தா என்று இட்டதே சாபம் கந்துகம் கிளியாய் காவலன் சிலையாய் கல்லானது இன்னும் சொல்லோனும் கதை மீச்சம் சொல்லவா இன்னும் சொல்லவா சொல்லம்மா. வேட்டைக்கு போன ராஜா வீட்டுக்கு சீக்கிரம் வரணும்னு ராணி கடவுளை வேண்டினான். இப்படி ஆதரம் உன்னையே அலதினியாரே
ஆண்டவனே கடை கண்பார் என்னை, ஆண்டவனே கடை கண்பார். நாதனில்லாது நான் உயிர் வாழேன், நாதனில்லாது நான் உயிர் வாழேன். வேதனை விலக இந்நாளே என்னை, ஆண்டவனே கடை கண்பார் என்னை, ஆண்டவனே கடை கண்பார். அருளாம் ஆண்டவன் பூதன் தன்னை அக்னியாகி ஓட்டினார். அரசனும் குதிரையும் பூதத்தாலே அடைந்த சாபம் மாற்றினார். உறவாம் மகனை ராணியை எண்ணி உடனே பரிதனில் ஏறி ஊருக்கு வருகையில் அவருக்கு முன்னே உள்ளம் வந்தது மீறி. வருவார் என்று வழிமேலே விழி வைத்திருந்தாள் மகாராணி. வந்திட்டாரு என்னும் நினைவில் வாசல் கதவை திறந்தாள்.
முகம் பாலாடை மேலாடை காற்றாட மின்னலிடை கூத்தாட அவை நான் பந்தாட தேவையொரு பூமேடை தேவையொரு பூமேடை
கேட்டு விட்டேன். பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் யாவருக்கும் பொது செல்வமன்றோ. பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் யாவருக்கும் பொது செல்வமன்றோ. ஏனோ ராதா இந்த பொறாமை, யார்தான் அழகால் மயங்காதவரோ. ஏனோ ராதா இந்த பொறாமை, யார்தான் அழகால் மயங்காதவரோ. பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் யாவருக்கும் பொது செல்வமன்றோ. புல்லாங்குழலிசையின் இமையினாலே உள்ளமே ஜில்லென துள்ளாதா. புல்லாங்குழலிசையின் இமையினாலே உள்ளமே ஜில்லென துள்ளாதா. ராகத்திலே அனுராகமேவினால் ஜெகமே ஊஞ்சலில் ஆடாதா. ராகத்திலே அனுராகமேவினால் ஜெகமே ஊஞ்சலில் ஆடாதா. பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் யாவருக்கும் பொது செல்வமன்றோ. கண்ணனின் உன்னத லீலையை நினைத்தால் தன்னையை மறந்திட செய்யாதா. கண்ணனின் உன்னத லீலையை நினைத்தால் தன்னையை மறந்திட செய்யாதா. ஏனோ ராதா இந்த பொறாமை, யார்தான் அழகால் மயங்காதவரோ. பிருந்தாவனம் நந்தகுமாரனும் யாவருக்கும் பொது செல்வமன்றோ. யாவருக்கும் பொது செல்வமன்றோ. ஆயிரத்தில் ஒருவன் தான், 2000 ஒருவன் தான், 10,000 ஒருவன் தான். அதுதான் எம்ஜிஆர். அவர் படத்துக்கு பந்துலு மாமா பொறுத்த வரைக்கும் நாங்கள் கம்போஸ் பண்ணும்போது எம்ஜிஆர் அவர்கள் தலையிட மாட்டார். ஆனால் இந்த பர்டிகுலர் பாட்டு
கம்போஸ் பண்ணதுக்கப்புறம் நான் கேட்கணும் அப்படின்னு பந்துலு மாமாட்ட சொன்னார். சரி, அந்த டியூனை கொண்டு போய் டேப் ரெக்கார்டில் போட்டு காமிச்சு இது பாட சொல்லி இன்னும் பெட்டராக பாட சொல்லி இன்னும் பெட்டராக சொல்லி. அப்போது இதுக்கு முன்னால் நாங்கள் ஒரு 10-15 டியூன் போட்டு எம்ஜிஆருக்கு பிடிக்கலன்னு சொல்லி பொறுமையாக அவர் மாற்றணும்னு மாற்றணும். இவருக்கு பிக்சர் எடுக்கணும், சீக்கிரம் செட்டுக்கு பாட்டு வேணும், இவர் கொஞ்சம் சுறுசுறுப்பானவர், சொன்ன டயத்தில் படத்தை முடிக்கிறவர். ஒரு நாளைக்கு ஏன் முன்னால் இந்த பாட்டு போட்டு எம்ஜிஆர் ஃபோன் வந்தது, மறுபடியும் மாற்றினார். அவர் இப்படியே கேட்டார், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நான் என்ன ஒரு எல்போர்டு மியூசிக் டேரக்டரையாக வச்சுருக்கேன், எத்தனை டியூன் தான் அவன் போடுவான், அவன் பொறுமையை சோதிக்காதீங்க, எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் வந்து இதை பண்ணுங்க அப்படின்னு அவ்வளோ தைரியமாக போர்டில் சொன்னார். அவர் அப்படி சொல்லதே இல்லை யார்கிட்டையும். 2000 வருஷம் பிறந்தாச்சு. இதில் வந்து சில அற்புதங்கள்லாம் நிகழும், நாட்டுக்கெல்லாம் சேமப்படும், நீங்களாம் நல்லா இருப்பீங்க, உங்கள் ரசனையெல்லாம் வளரும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நீங்கள் கேட்க போகிற பாட்டு ஒரு நிறைவான சாங். இத்தனை கேசட் நாங்கள் கொடுத்துருக்கோம் இல்லையா HMV சார்பில், இது என்னையும் கூப்பிட்டு பேச சொன்னாங்க. இந்த HMV நிறுவனத்தினருக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதில் இருக்கிறவங்க நான் முதலே சொல்லியிருக்கேன், எப்படி அவங்க உழைக்க தெரிஞ்சவங்க மட்டும் இல்லை, உழைக்க தெரிஞ்சவங்க கூட, அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். வணக்கம், நன்றி. இதை கேளுங்க.